friends, welcome to ராதி டைலரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாங் ஃப்ராக் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா தினமும் வந்து நைட்டி அணிந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து உண்மைதாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ல மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா தான் மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம ஒரு கடை வீதிக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படிங்கும்போது நைட்டியில் வந்து நம்ம போகிறது கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு நம்ம போன உடனே வந்துடுவோம் அப்படின்னு போகிறப்போ நம்ம நைட்டியில் போகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? இதே ஒரு சுடிதார் சாரீ அப்படிங்கிறப்ப ஓகே தான். பட் எனி டைம் அதில் நம்ம அதாவது போடலை அப்படிங்கிறப்ப நம்ம நைட்டி தான் போட்டிருக்கோம், ஜஸ்ட் போன உடனே நம்ம திரும்பிடுவோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நைட்டி வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் ஃப்ராக். சரிங்களா? லாங் ஃப்ராக் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், சுடிதார் மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 3 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீல வாக்கில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டிங் சைடும் நம்ம சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் பாகம் இருக்கும், கரைப்பகுதி ஓப்பனாக இருக்கும். உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து பார்த்து நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அளவுகள் வந்து மாறாது. ரா எஜ்ஜில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அளவுகள் நோட் பண்ண சரியாக இருக்கும். நம்ம ஸ்கர்ட் பகுதி பாடி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த சைடில் பாடி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டை இதோட கட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம டோட்டல் அளவு அப்படிங்கிறத பாடி பார்ட்டுக்கும் ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழ் எட்ஜில் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மடிச்சு அடிக்கிறதுக்காக. சரிங்களா? இதில் டோட்டல் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 லென்த்து. சரிங்களா? டோட்டல் லென்த்து அதை வந்து நம்ம பாடி பார்ட் அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஸ்கர்ட் பார்ட் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 39 இன்ச்சு சரியான அளவு. 1/2 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? ஆக 39.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் அளவுகள் வந்து மாறாது. சரிங்களா? லைன் வந்து கிராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கீழ்ப்பக்கம் நம்ம ஸ்கர்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சென்டர் வந்து தெரியறதுக்காக ஹேர்கட் கொடுத்துக்கலாம். இதில் ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்கர்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு மேல் பாடி வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். சரிங்களா? கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக தேவைப்படும், மேல் பக்கம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 15 இன்ச் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் விட்த்து. சரிங்களா? கழுத்து அகலம் மார்க் பண்ணணும். 3 இன்ச் கம்பல்சரி எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சரிங்களா? ஷோல்டர் அப்படிங்கிறது சரியான அளவு 3 இன்ச்சு, தையலுடன் சேர்த்து 3.25. சரிங்களா? இப்போது ஆஃப் ஷோல்டர் 6.25 டோட்டலாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக் வித் ப்ளஸ் ஷோல்டர். சரிங்களா? 6.25. ஆர்ம் லென்த்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணணும். ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு அப்படின்னா 10 இன்ச்சு. 2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆம் கோல் சுற்று வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சரியாக வந்து 9.5 இன்ச் இருக்குது. நம்ம 1/2 இன்ச் வந்து மேலே தையலுக்காக விட்டுட்டு செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்று பார்த்திங்கன்னா 9 இன்ச். செஸ்ட் ரவுண்டோட 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். அதே போல் தையலுக்காக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் உங்கள் லைன் வந்து வரணும், ஸ்ட்ரைட்டாக வந்து வரக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஒரு 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்று பக்கத்தில். அதே போல் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஃபீல் ஆகும். இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மாதிரி கீழே வந்து இறக்கம் அதிகமாக இருக்கிறது போல் தெரியும். சரிங்களா? அதனால் ஒரு 3/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண லைனில் இது போல் கட் பண்ணிக்கலாம்.
நம்ம கிராஸ் வைஸில் லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் ஹேர் கட் கொடுத்துக்கணும். இந்த சென்டரையும் வந்து நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நம்ம லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் நீங்கள் வந்து டெப்த் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் டெப்த் எடுக்கிறது. பேக்கில் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பாருங்கள், நம்மளுக்கு சரியான அளவு அப்படிங்கிறது 8 இன்ச்சு. 2 சைடும் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக, ஒரு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும். 9 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணும்பொழுது பாருங்கள், கிளாத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பத்தலை. ஆக நம்ம இன்னும் கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு சரியாக இருக்குது, மார்க் பண்ணிவிட்டேன். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த கிளாத் வந்து பத்தாமல் இருக்கறனால பாருங்கள், நான் வந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணுறேன். 4.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 மார்க் பண்ண 1 இன்ச் சேர்த்து 4.5 மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆம் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியாக 9.5 இன்ச் கிடச்சிருக்கு. 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் கேட்கலாம், 3.5 இன்ச் பதிலாக 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதில் ஒன்றும் பெருசாக வந்து மிஸ்டேக்ஸ் வராது. ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரலாம். இது லாங் ஃப்ராக் அப்படிங்கிறனா நம்ம லூஸாக தான் போடுறோம் இல்லைங்களா, அதனால் மிஸ்டேக்ஸ் வராது. சரிங்களா, இப்போது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது போல் ஆம் ரவுண்டு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சென்டர் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். உள்பக்கத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த் எடுக்கணும். இது மாதிரி 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த்து கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா, நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போது ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, பாடி கிளாத்து, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 to 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு உள்பக்கம் லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணணும். இது கம்பல்சரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும், அதாவது பேக் சைடு தேவையில்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் பாடி பார்ட்டுக்கு லைனிங் கிளாத் வந்து போட்டுக்கோங்க. நார்மலான ஒரு காட்டன் கிளாத் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு 1/2 மீட்டர் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது. லைட்டாக வந்து கழுத்துக்கு வந்து கேன்வாஸ் வச்சுக்கோங்க நெக்குக்கு, அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அகலம். அதே போல் இறக்கம் அப்படின்னா 6 இன்ச். சரிங்களா, ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் அகலத்தில் 6 இன்ச் அகலத்தில் ஒரு கேன்வாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து கேன்வாஸ் நம்மளுக்கு வெளிப்பக்கம் இருந்தது அப்படின்னா போதுமானது. அதனால் 2 இன்ச் மார்க் பண்ணி ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம உள்பக்கத்தில் வச்சு தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதாவது உள்பக்கத்தில் இது மாதிரி ராங் சைடில் இது மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்குவோம். சென்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைனிங் வந்து உள்பக்கத்தில் நம்ம கொடுத்துருவோம். வெளிப்பக்கம் வச்சு திருப்பி நம்ம உள்பக்கமாக வந்து லைனிங் கொடுத்துருவோம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு சென்டரில் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். சென்டர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை மேலே அட்டாச் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுடிதார் மாதிரியே இருக்கும். சரிங்களா, இதுக்கு நீங்கள் லெக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாங் ஃப்ராக்காகவும் அப்படியேவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா, இந்த வீடியோவோட கட்டிங் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதனுடைய ஸ்டிச்சிங் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.